சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது பெரிய அளவில் விமர்சனத்துக்குள்ளாகுது ஆஃப்டர் அந்த கோவை சிறுமி சம்பவத்துக்கு அப்புறம். ஆட்சி மாற்றம் வந்துடுச்சு, ஆனால் காட்சிகள் மாறலை. எப்படி மாறும்? 10 நாளையில் எப்படி மாறும்? எல்லாத்தையுமே களை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரா இல்லையா? கஞ்சாவாக இருக்கட்டும், குட்கா பொருட்களாக இருக்கட்டும், எவ்வளோ இடத்துல சீஸ் பண்ணதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். எல்லாமே உரிய நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாமே போய்கிட்டு தான் இருக்குது. கோவையில் நடந்த சம்பவத்தை நம்ம ஒருபோதும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், அதை நியாயப்படுத்தி பேசலை. அதற்கான தீர்வுகள் தான் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 24 ஹவர்ஸில் வந்துட்டு கைது பண்ணியிருக்கீங்க குற்றவாளியை அப்படின்னா எதுக்காக ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் உடனடியாக எடுக்கணும்ல? தூக்கில் போட்டுடலாமா? ஓட விட்டு சுட்டுறலாமா? குற்றவாளியை கைது செஞ்சிருக்குது, தண்டனை யார் கொடுக்கணும்? ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் இல்லை, நான் திரும்பவும் கேட்குறேன், குற்றவாளிக்கு வந்து சிறை தண்டனை அப்படின்னா அப்போ ஆயுள் வரைக்கும் சிறை தண்டனைனா அவங்க வந்து மக்கள் வரி பணத்தில் வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு அப்படி நல்லா தானே இருக்காங்க. இதில் எப்படி வந்து தப்பு செய்கிறவங்க வந்து திருந்துவாங்கன்னெல்லாம் கேள்விகள் எழுப்பப்படுது. ஒரு நெறியாளராக குற்றச்சாட்டு வைங்க, சிறைச்சாலைக்கு போயிட்டு வரக்கூடிய யாரும் திருந்துவதில்லை, அதனால் சிறைச்சாலை வேண்டாம், திருப்பி மரண தண்டனை தான் தேவை, எந்த தவறுகள் செஞ்சாலும் உடனே அவங்கள தூக்கில் போட்டுறணும்னு பேசுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் போல நீங்கள் இது வரைக்கும் தலைமைச் செயலகத்தில் உட்காந்து வேலை பார்த்துருக்கீங்களா? 2 பேரும் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். அதை சொல்கிறதுக்கு அவங்கக்கிட்ட ஏதாவது இருக்கா? சொல்லுவாங்களா? இல்லையே. உங்ககிட்ட சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும். உங்கள்கிட்ட சட்டியே கிடையாது, எங்கேருந்து நீங்கள் ஆப்பையில் எடுக்க போகிறீங்க? குதிரை பேரம் நடத்தி அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களை எல்லாம் வந்து இந்த பக்கம் மாத்துறீங்க தாவேக்காக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம். ஆதாரபூர்வமாக வைங்க. விமர்சனங்கள் வந்து யார் வேணா எது வேணா சொல்லலாம், ஆதாரபூர்வமா வைங்க. இல்ல ஆதாரம் வெளியே வராமையா வந்து ஜோதிமணி அவர்கள் வந்து எப்படி வந்து விமர்சிப்பாங்க? அப்போ காங்கிரஸ்காரர்கள்லாம் குதிரை பேரம் நடத்தி தான் போனாங்களாமா? அதை ஒத்துப்பாங்க அப்படின்னு அந்த மனநிலையில இருக்கிறாங்களா சகோதரி ஜோதிமணி அவர்கள்? எப்படி புலியிலேயே மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டியா? விவசாய பயிர் கடன் தள்ளுபடி, அதுல ஏன் வந்து அதாவது மேனிஃபெஸ்டோல வந்து எல்லாருக்குமே பண்றோம்னு சொல்லிட்டு எதுக்காக 50,000 ரூபாய்க்கு உட்பட்டு தள்ளுபடி பண்ணியிருக்கிறீங்க, அதுவுமே முழுமையாக பண்ணல அப்படிங்கிறது விமர்சனம். விவசாயிகளுக்கு ஒவ்வொரு திட்டமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. 5 ஏக்கருக்கு உட்பட்டவர்களுக்கு எல்லா கடனும் தள்ளுபடி செய்வோன்னு இருக்கிறாரு. 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறவர்களுக்கு அவர் ஒரு திட்டங்களா அறிவிக்கிறாரு. அந்த திட்டங்களை அறிவிக்காமல் போனால் நீங்கள் அதை கேட்கலாம். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை வச்சுக்கிட்டு அது முழுமைக்கான பதில் நீங்கள் தேட முடியாது. அப்போ அது ஃபைனலைஸ் இல்லை. ஆமாம், அதை எப்படி நீங்கள் ஃபைனலைஸாக எடுத்துப்பீங்க? உங்களுடைய ஒட்டுமொத்த கொள்கையும் விற்று தின்னுட்டு குழி தோண்டி புதைச்சிட்டு திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டணி சேரலான்னு பேசுனீங்களே, அந்த பேரத்தையும் பேச மாட்டீங்க. அங்கே எந்த குதிரை பேரம் நடந்ததா, கழுதை பேரம் நடந்ததா, அதை பற்றி பேசுங்க. அப்போ ராசாவனுடைய பேனா ஏன் எழுத மறுத்துருச்சின்னு கேட்குறேன். பேனால இங்கு இல்லாமல் போயிடுச்சா? அப்போ எங்கே போயிடுச்சு? அவருடைய தென்னை மரம் பக்கத்து வீட்டில் போய் குலதல்லாமல் போயிடுச்சான்னு கேட்குறேன். நியூஸ் இன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகா நிர்வாகி திரு ஜலீல் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். தாவேகா ஆட்சி தொடர்ந்து அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகட்டும், ஏதாவது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வந்தாலே பெரிய அளவில் பேசப்படுது. எதிர்கட்சிகள் சும்மா இல்லை, ஜாம்பவான்கள் அப்படின்னே சொல்லலாம். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து உங்களை வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கும்போது அது பெரிய அளவில் பூதாகரமாக வந்து பேசப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சோஃபார் இவ்வளோ ஆட்சியில் இந்த சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது பெரிய அளவில் விமர்சனத்துக்குள்ளாகுது ஆஃப்டர் அந்த கோவை சிறுமி சம்பவத்துக்கு அப்புறம். ஸோ இந்த சட்டம் ஒழுங்கு ரீதியாக தாவேகாவுடைய நிலைப்பாடு என்ன, அது எப்படி சரி செய்ய போகிறீங்க? இப்போ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ இந்த 2.5 ஆண்டுகள் ஆட்சியில் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்குகள் வந்து கிட்டத்தட்ட சீரில்லாமல் இருக்குன்னு சொல்ல வரீங்க, அப்படி தானே? இது வரைக்கும் இல்லை, நீங்கள் வந்த உடனே சீராக இருக்கணும்ல. ஆட்சிக்கு வந்து 20 நாள் கூட ஆகலை, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆண்டாது போல் ஒரு மாயை நீங்கள் பிம்பத்தை உருவாக்குனீங்கன்னா இதை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய நேயர்கள் என்ன நினைப்பாங்க? எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். அதாவது 10 நாளையில் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கும் சீர்கெட்டு போயிடுச்சு, ஆனால் இந்த 70 ஆண்டுகளும் சுபிக்ஷமாக இருந்தது, அப்படி எடுத்துக்கலாமா? அப்படிதான் சொல்கிறாங்க. இல்லை, அதை தான் சொல்கிறவங்களுக்கு இன்னைக்கு தற்குறின்னு சொன்னவங்க இன்னைக்கு தற்குறியாக மாறிட்டாங்க. யாரை தற்குறின்னு குறியிட்டு காட்டினாங்களோ அந்த திமுகவும் அண்ணா திமுகவும் இன்னைக்கு தற்குறிகளாக மாறி போய் இன்னைக்கு நிற்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை பட்டப்பகலில் கொல்லும்போது உங்களுக்கு தெரியல, ஆனால் அண்ணா நகரில் நடந்த ஒரு சிறுமியினுடைய பாலியல் வன்புணர்வு பிரச்சனை எப்போ தெரியல, அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த கொடூரம் என்னன்னு தெரியல, ஒரு கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த அம்மாவும் மகளுக்கும் நடந்த கொடூரம் என்னன்றது தெரியல,
இன்னைக்கு கோவை விமான நிலையம் பக்கத்தில் தன்னுடைய ஆண் நண்பரோட பேசிக்கிட்டு இருந்தப்போ சம்பவம் நடந்தது என்னன்றது தெரியல. அதே போல் இன்னைக்கு ஒரு சிறுமி வந்து ஒரு பாலியல் வன்புணர்வு செஞ்சு இது எல்லாமே தாவேகாவினுடைய ஆட்சியில் நடந்ததுன்னு சொல்ல வரீங்களா? கேட்பவர்களுக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சமான ஒரு அரசியல் அறிவுன்றது ஒரு மனப்பான்மைன்றது இருந்ததுன்னா இதெல்லாம் பேச மாட்டாங்க. ஆட்சி மாற்றம் வந்துடுச்சு, ஆனால் காட்சிகள் மாறலை. எப்படி மாறும்? 10 நாளையில் எப்படி மாறும்? எல்லாத்தையுமே களை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரா இல்லையா? எத்தனை காவல்துறையில் இருக்கக்கூடிய எத்தனை அதிகாரிகளை மாற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? ஒரு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய எத்தனை ஆய்வாளர்களை, உதவி ஆய்வாளர்களை மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எவ்வளோ பேர் இன்னைக்கு போயிட்டு ஒரே ஒரு வாரத்தில் 10 நாளையிலேயே எவ்வளோ பேர் இந்த கஞ்சாவாக இருக்கட்டும், இந்த குட்கா பொருட்களாக இருக்கட்டும், எவ்வளோ இடத்துல சீஸ் பண்ணதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். எல்லாமே உரிய நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே போய்கிட்டு தான் இருக்குது. சட்டம் ஒழுங்கை சிறப்பாக செயல்படுத்துவதற்காக தான் துறையை வந்து முதல்வர் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கடந்த காலங்களில் முதல்வர் வச்சிருந்து அதை வந்து வெறும் கை பொம்மையாகவே வச்சு அதை வெறும் கைப்பாவையாகவே பார்த்துக்கிட்டு இருந்ததுனுடைய விளைவு தான் இன்றைக்கி நம்ம எல்லாத்தையுமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். 10 நாளையில் ஒருத்தர் ஆட்சி ஏறின உடனே காட்சிகள் மாறிடும் அப்படின்றதுக்கு இது சினிமா இல்லை. எடுத்த உடனே அடுத்த ரீல்லையே எல்லாத்தையுமே மாற்றி கொண்டு போயிடணுன்றதுக்கு ஒரு ஆட்சியும் அதிகாரம் 70 ஆண்டுகள் நீங்கள் இங்கே புறையோடி போன ஒரு விஷயத்தை மாற்றுறதுக்காக ஒருத்தர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அது சாத்தியமற்றதுன்னு சொன்னார். ஆனால் அதனுடைய அடி ஆணி வேறையே பிடுங்கி எரிஞ்சிருக்கிறாங்க தமிழக மக்கள். ஒரு மக்களாட்சி வேணுன்றதை முடிவு பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. கோவையில் நடந்த சம்பவத்தை நம்ம ஒருபோதும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, அதை நியாயப்படுத்தி பேசலை. அதற்கான தீர்வுகள் தான் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதல்வர் எல்லா இடத்துலையுமே சொல்லுங்க, நோ டார்க் ஸ்பாட் எந்த இடத்துலையுமே இருக்கக்கூடிய கூடாது, எல்லா இடத்துலையுமே சிசிடிவி பொருத்தப்படணும் அப்படின்றது எல்லாமே அவருடைய திட்டமாக இருக்குது. அது எல்லாம் 10 நாளில் சாத்தியமாயிடுமா? நம்ம எல்லாமே முற்போக்கு சிந்தனையாளர்களாக இருக்கிறோம் இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கக்கூடிய குறைஞ்சபட்ச அறிவுகள் இருக்கணும். அரசியலை விமர்சனம் பண்ணுறவர்களுக்கு அது வந்து இன்னைக்கு திமுக கிட்ட சுத்தமாக இல்லை. அதனால இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு உளறலை வந்து உளறிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வேற என்ன சொல்லி அரசியல் பண்ணுறதுன்னு அவர்களுக்கு தெரியலை. 24 ஹவர்ஸில் வந்துட்டு கைது பண்ணியிருக்கீங்க குற்றவாளியை அப்படின்னா எதுக்காக ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் உடனடியாக எடுக்கணும்ல? எதுக்கு இவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? தூக்கில் போட்டுடலாமா? ஓட விட்டு சுட்டுறலாமா? குற்றவாளியை கைது செஞ்சிருக்குது. தண்டனை யார் கொடுக்கணும்? தண்டனை யார் கொடுக்கணும்? ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் இல்ல, நான் திரும்பவும் கேட்கிறேன், குற்றவாளிக்கு வந்து சிறை தண்டனை அப்படின்னா அப்ப ஆயுள் வரைக்கும் சிறை தண்டனைனா அவங்க வந்து மக்கள் வரி பணத்துல வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு அப்படி நல்லா தானே இருக்காங்க. இதுல எப்படி வந்து தப்பு செய்யறவங்க வந்து திருந்துவாங்கன்னெல்லாம் கேள்விகள் எழுப்பப்படுது. அப்போ இதே மாதிரி தானே அப்ப சிறைச்சாலைகள் எல்லாமே வந்து அப்போ சிறைச்சாலைகள் எல்லாமே குற்றச்சாட்டு வைங்க. நீங்க ஒரு நெறியாளராக குற்றச்சாட்டு வைங்க. சிறைச்சாலைக்கு போயிட்டு வரக்கூடிய யாரும் திருந்துவதில்லை, அதனால் சிறைச்சாலை வேண்டாம், திருப்பி மரண தண்டனை தான் தேவை, எந்த தவறுகள் செஞ்சாலும் உடனே அவங்கள தூக்கில் போட்டுறணும்னு பேசுங்க. குழந்தைகளால் தான் தாவேகா ஆட்சி வந்திருக்குன்னு வந்து விஜய் அவர்களே குறிப்பிடுறாங்க. அப்புறம் பெண்கள் வந்து நிறைய ஓட் பண்ணியிருக்காங்க. அப்போ சட்டம் ஒழுங்குக்காக வந்து விஜய் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல? இல்லை, நான் திரும்பியும் என்ன சொல்கிறேன்னா, 10 நாளையில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்குறது வந்து ஒரு அரசியல் அறிவற்றது, குறைஞ்சபட்ச நாகரிகமற்றதுன்னு சொல்ல வரேன். 10 நாள் 20 நாட்களில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்கக்கூடியவர்கள் இந்த நாட்டை மாறி மாறி ஆடினது அதிமுகவும் திமுகவும் தான். இந்த 60 ஆண்டுகளில் நீங்கள் ஏன் இதெல்லாம் மாற்றலைன்னு கேட்குறோம். அதுக்கான பதில்களை திமுகவும் அதிமுகவும் சொல்லட்டும்னு சொல்கிறேன். இங்கே ஏன் இந்த 10 நாளையில் எந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாரு? உட்காந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் போல நீங்கள் இது வரைக்கும் தலைமைச் செயலகத்தில் உட்காந்து வேலை பார்த்துருக்கீங்களா? 2 பேரும் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். அதை சொல்கிறதுக்கு அவங்கக்கிட்ட ஏதாவது இருக்கா? சொல்லுவாங்களா? இல்லையே. உங்ககிட்ட சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும். உங்கள்கிட்ட சட்டியே கிடையாது. எங்கேருந்து நீங்கள் ஆப்பையில் எடுக்க போகிறீங்க? குதிரை பேரம் நடத்தி அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களை எல்லாம் வந்து இந்த பக்கம் மாத்துறீங்க தாவேகாக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம். ஆதாரபூர்வமாக வைங்க. விமர்சனங்கள் வந்து யார் வேணால் எது வேணால் சொல்லலாம். ஆதாரபூர்வமாக வைங்க. இதை பாருங்கள், ஆடியோ இருக்குது, வீடியோ இருக்குது, குதிரை பேரம் நடந்திருக்குது, அது வந்து முற்றிலும் தவறுன்னு சொல்லுங்கள். குதிரை பேரத்தை தாவேகா ஒருபோதும் ஆதரிக்கலை, எடுத்துக்கலை, பாசிசவாதிகளோடு எந்த தொடர்பும் கிடையாது, அதில் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்குது. ஒரு ஜெயிச்ச 3 பேர் ராஜினாமா பண்ணுறாங்கன்னா அது அவர்களுடைய உரிமை. கட்சியில் சேர்றாங்கன்னா அது அவர்களுடைய உரிமை. சேரக்கூடாதுன்னு இருக்கா? ராஜினாமா பண்ணக்கூடாதுன்னு இருக்கா? எதன் அடிப்படையில்? ஒருத்தர் ஆதரவு தராங்கன்னா அது அவர்களுடைய தார்மீக பொறுப்பு.
தாவேகா ஆதாரங்கள் அலுவலகத்துக்கு வெளியில போய் வரல. இல்ல இருங்க, தாவேகா அலுவலகத்துக்கு போய் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த யாராவது ஒருத்தர் நின்னாங்கன்னு சொல்ல முடியுமா? திமுகவுக்கு போய் நின்னாங்கன்னு சொல்ல முடியுமா? அண்ணா திமுக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளையும் முஸ்லீம் லீக்லையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் கேட்டது வந்து அது திமுகவுடைய ஓட்டு தான் அப்படின்றத அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகளும் பதில் சொல்லியிருக்கிறாங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் பதில் சொல்லியிருக்கிறது, காங்கிரஸும் பதில் சொல்லியிருக்குது, இடதுசாரிகள் 2 பேரும் பதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய பதில் எல்லாம் புறந்தள்ளிட்டு போயிடலாமா? அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து கனெக்டட் வித் லீமா ரோஸ் அவங்களோட ரிலேட்டிவா இருக்கிறதுனால அவங்க மூலமா அவர் அந்த குதிரை பேரத்தை செய்யறாருன்னு விமர்சிக்கப்படுது. இல்லை, நான் திருப்பியும் சொல்கிறேன், விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் இன்னும் 100 வருஷத்துக்கு இதுக்கான பதிலே கிடைக்காது. சரி, இப்போ ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகளை வைங்கன்னு சொல்கிறேன். ஆதாரபூர்வமாக யாரும் இன்னும் அதை நிரூபிக்கல. நிரூபிக்காத போது எதுக்கு அதை பண்றீங்க? அது வெறும் அரசியல் விளம்பரத்துக்கு அரசியல் பண்ணணும்னு சொல்றீங்க, அரசியல் பண்ணணும்னு பேசுறீங்க. உங்களுடைய அரசியல் கிழமை இதை பேசிக்கிட்டு இருக்க முடியும்? இல்ல, ஆதாரம் வெளியே வராமையா வந்து ஜோதிமணி அவர்கள் வந்து எப்படி வந்து விமர்சிப்பாங்க? என்ன சொன்னாங்க? அதாவது தாவேகாவோட இந்த நிலைப்பாடை நாங்க ஏத்துக்க முடியாது. எந்த நிலைப்பாடை ஏத்துக்க? குதிரை பேரம் பண்ற இந்த விஷயம். ஜோதிமணியை வந்து குற்றச்சாட்டு வைக்க சொல்லுங்க, ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்க. அப்போ காங்கிரஸ்காரர்கள்லாம் குதிரை பேரம் நடத்தி தான் போனாங்களாமா? அதை ஒத்துப்பாங்க அப்படின்னு அந்த மனநிலையில இருக்கிறாங்களா சகோதரி ஜோதிமணி அவர்கள்? எப்படி புலியிலேயே மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டியா? அதாவது உங்களுக்கு தேவைன்றதுக்காக எல்லாம் பேசணுன்றதெல்லாம் எந்த இதுவுமே கிடையாது, புரியுதுங்களா? ஜோதிமணியை தாண்டி இன்னும் நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. காங்கிரஸுடைய லீடர்ஸ் சொல்லட்டும், ராகுல் காந்தி அவர்கள் சொல்லட்டும், தமிழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய தலைவராக இருக்கிறவர் சொல்லட்டும், என்ன பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லணும், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? பேசக்கூடிய கருத்தியல் சுதந்திரம்ன்றது எல்லாருக்குமே இருக்குது. அதனால யார் வேணால் எதை வேணால் பேசிடுறான்றதெல்லாம் இல்லை, இல்லையா? விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி அதுல ஏன் வந்து, அதாவது மேனிஃபெஸ்டோல வந்து எல்லாருக்குமே பண்றோம்னு சொல்லிட்டு எதுக்காக 50,000 ரூபாய்க்கு உட்பட்டு தள்ளுபடி பண்ணியிருக்கிறீங்க? அதுவுமே முழுமையாக பண்ணல அப்படிங்கிறது விமர்சனம். எதிர்கட்சியில இருந்து எல்லாரும் தாவேகாவை வந்து ஏமாத்திட்டாங்கன்னு விமர்சிக்கிறாங்க. எதிர்கட்சிகள் ஓட்டு போடல, மக்கள் கேட்கட்டும், விவசாயிகள் கேட்கட்டும், பதில் சொல்லுங்க. விவசாயிகள் ஆல்சோ கவலை. விவசாயிகள் ஆல்சோ கவலை எல்லாம் வேண்டாம், விவசாயிகள் சொல்லட்டும். விவசாயிகளுக்கு ஒவ்வொரு திட்டமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. 5 ஏக்கருக்கு உட்பட்டவர்களுக்கு எல்லா கடனும் தள்ளுபடி செய்வோன்னு இருக்கிறாரு. 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு அவர் ஒரு திட்டங்களாக அறிவிக்கிறாரு. அந்த திட்டங்களை அறிவிக்காமல் போனால் நீங்கள் அதை கேட்கலாம். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை வச்சுக்கிட்டு அது முழுமைக்கான பதில் நீங்கள் தேட முடியாது. அப்போ அது ஃபைனலைஸ் இல்லை. ஆமாம், அதை எப்படி நீங்கள் ஃபைனலைஸாக எடுத்துப்பீங்க? விவசாயிகளுக்கான ஒரு நிவாரணத்தை கொடுக்குறாரு. எல்லா விவசாய இடங்களுக்கும் போய் பார்க்குறாங்க. நெல் மூட்டை கொள்முதல் பண்ணதெல்லாம் 3 மாதங்கள் ஆகியும் அதே இடத்துல கிடக்குது. எல்லா நெல்மணிகளும் முளைச்சி போயிருக்குன்னு அதை பற்றி பேசுங்களேன். அதுவும் அவர் தான் பர்ச்சேஸ் பண்ணி போட்டுட்டாருன்னு சொல்லலாமா? கொள்முதல் பண்ணிட்டாருன்னு சொல்லலாமா? ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டாருன்னு சொல்லலாமா? ஏன் அதை பற்றி பேசுகிறதுக்கு எந்த விவசாயிகளுடைய நலன் விரும்பிகளும் வரமாட்டீங்க? திமுக அண்ணா திமுக பேசுங்களா? ஏன் அதை பேசலாம்? உங்களுடைய மனம் மறுக்குது. அதை பற்றி விவசாய பற்றிய கவலைகள் இல்லையா? அந்த அரிசிகள் தானே எல்லா ரேஷன் தோறும் கொடுக்கப்படுது, வழங்கப்படுது. அது யார்? இப்போ ஏற்கனவே உணவுத்துறையினுடைய அமைச்சராக யார் இருந்தார்? அதுக்கு பதில் சொல்லட்டும். எரிபொருள் தட்டுப்பாடு, பெட்ரோல் டீசல் விலை வந்து இவர் தான் நிறுத்திட்டாரு. போயிட்டு ஆட்சிக்கு வந்து ஜெயிச்ச உடனே 23ஆம் தேதி சொன்னாங்க இல்லையா, அன்னைக்கு சாயந்தரமே போய் சிலிண்டர் வேணா பெட்ரோல் வேணான்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாரு. இல்ல, பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதானே. 6 சிலிண்டர் கொடுப்போம்னு வந்து மேனிஃபெஸ்டோல சொல்லிருக்கீங்க. பாருங்க, மேனிஃபெஸ்டோல சொன்னது பாசிபிளே இல்லையான்னு எப்போ சொல்ல முடியும்? அதான் சொல்றேன், உங்களுக்கு அரசியல் அறிவுன்றது கிடையாது. அதனால நீங்கள் அப்படி தான் சொல்ல முடியும். வேணா நீங்கள் எதை வச்சு எல்லாருக்குமே நீங்கள் வந்து பைக்கு கொடுக்க போகிறோம், இதை பண்ண போகிறோம், அதை பண்ண போகிறோம்னு சொல்லி எல்லா திட்டங்களும் நீங்கள் எப்படி சொன்னீங்க? மக்களை ஏமாத்துற நீங்கள் அப்போ மக்களை ஏமாத்துற திட்டங்கள் நீங்கள் கேட்டீங்கல்ல. இப்போ திமுக வந்து வந்த உடனே ஏன் வந்து 1000 rupees கொடுக்கல? அவங்க சர்டைன் டைம் எடுத்துக்கிட்டு 2.5 வருஷத்துக்கு அப்புறமா தானே கொடுத்தாங்கன்னு சொல்லி விமர்சிக்கிறோம். அப்போ வந்து தாவேகா மேனிஃபெஸ்டோல எல்லாம் வந்த உடனே தானே 6 சிலிண்டர் கொடுக்கணும். இங்கே பாருங்க, மாதந்தோறும் மின் கட்டண அளவு கொண்டு வருவோன்னு திமுகவுடைய மேனிஃபெஸ்டோல இருந்துச்சு. சொத்து வரி உயர்த்தப்பட மாட்டோம்னு மேனிஃபெஸ்டோல இருந்துச்சு. கழிவுநீரினுடைய வரி உயர்த்த மாட்டோம்னு மேனிஃபெஸ்டோல இருந்துச்சு. என்ன குடிநீருக்கான வரி உயர்த்த மாட்டோம்னு மேனிஃபெஸ்டோல இருந்துச்சு. கடைசி வரைக்கும் இது எதுவுமே பண்ணலை. மின்சார கட்டணம் எத்தனை முறை உயர்ந்திருக்குன்றது தெரியும். சொத்து வரிகள் எத்தனை முறை உயர்ந்திருக்குன்றது தெரியும். அரசியல் நாகரிகத்தோட பேசுங்கன்னு சொல்கிறோம். இதை பேசுவதற்கு திமுகலேருந்து ஒருத்தர் வருவாங்களா? வரமாட்டாங்க, பேச மாட்டாங்க.
ஏன்னா அவங்களுக்கு அதுக்கான தகுதி இல்லைன்னு சொல்கிறேன். இதை பேசுவதற்கு முழு தகுதியோட மக்கள் ஆட்சியாக நடக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம்னு சொல்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறாரோ முதல் கையெழுத்தே அதுக்கான கையெழுத்தாக தான் போட்டிருக்கிறார். மின்சாரத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மின்சார ஊழல்களை இன்னைக்கு சகோதரர் அண்ணன் அமைச்சர் CTR நிர்மல்குமார் அவர்கள் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. அறப்போர் இயக்கம் உங்கள் மேலே என்ன குற்றச்சாட்டு வச்சுது, அதை பற்றி பேசுமா திமுக? நீங்கள் விட்ட ஒரு 3 டெண்டர்களை இப்போ ரத்து செஞ்சுருக்கிறாங்க. கடைசியான 2-3 மாதத்தில் நடந்த எல்லாமே அதற்கான அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. நடவடிக்கைகள் பாய்ந்துகிட்டு இருக்கு, வழக்குகள் பாயுது. அதை பற்றி பேசுமா திமுக? ஏன் பேச மாட்டேன்து? அதை பற்றி ஏன் அதிமுக பேச மாட்டேன்து? உங்களுடைய ஒட்டுமொத்த கொள்கையும் விற்று தின்னுட்டு குழி தோண்டி புதைச்சிட்டு திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேரலான்னு பேசுனீங்களே, அந்த பேரத்தை ஏன் பேச மாட்டீங்க? அங்கே எந்த குதிரை பேரம் நடந்ததா, கழுதை பேரம் நடந்ததா, அதை பற்றி பேசுங்க. அந்த தகவல் வந்துச்சா வரலையா? அத்தனை தலைவர்களும் ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? காதர் மொய்தீன் அவர்கள் உள்பட, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் உள்பட, 2 இடதுசாரிகள் உள்பட, அத்தனை பேரும் காங்கிரஸ் உள்பட அத்தனை பேரும் இதை ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? காங்கிரஸ் இல்லை அப்போதைக்கு, சரிங்களா? காங்கிரஸ் வந்ததுக்கப்புறம் தான் இது அத்தனையுமே நடக்குது. அத்தனை பேரும் ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? அதிமுகலேருந்து வெளியில் வந்த CV சண்முகம் அவர்களுடைய குழு ஒத்துக்கிச்சா இல்லையா திமுகவோட நாங்கள் கூட்டணி போகிறோன்னு? அப்போ ராசாவனுடைய பேனா ஏன் எழுத மறுத்துருச்சின்னு கேட்குறேன். பேனாவில் இங்கு இல்லாமல் போயிடுச்சா? அப்போ எங்கே போயிடுச்சு? அவருடைய தென்னை மரம் பக்கத்து வீட்டில் போய் குலதல்லாமல் போயிடுச்சான்னு கேட்குறேன். ஒரு பெண்ணியத்தை எவ்வளவு கண்ணிய குறைவாக எழுத முடியுமோ அவ்வளவு கண்ணிய குறைவாக எழுதிட்டு அதை திருப்பி வாங்குறீங்களே, நீங்களாம் அமைச்சராக இருந்து எதுக்காகன்னு கேட்குறேன். குறைஞ்சபட்ச அறிவு கூட இல்லாதவரா நீங்கள் வழக்கறிஞராக இருந்தீங்க? இதுதான் உங்களுடைய பெரியாரனுடைய கொள்கையாக இருந்ததா? இதுதான் உங்களுடைய அண்ணாவனுடைய கொள்கையாக இருந்ததா? இப்படி தான் உங்களுக்கு கலைஞர் வார்த்தெடுத்தாரா? இதுதான் உங்களுடைய விடியல் அரசு சொல்லித்தருதா? இப்படி தான் உங்களுடைய ஸ்டாலின் வழி நடத்தினாரா? இதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய இளம் தலைவர் காமராஜரா, அவர் என்ன பெரியாரா, இளம் பெரியார், அவர் அப்படி தான் உங்களை வழி நடத்திக்கிட்டு இருந்தாரா? ஒரு மத்திய அமைச்சராக இருந்திருக்கீங்க, குறைஞ்சபட்ச அறிவு இல்லையா உங்களுக்குன்னு கேட்குறேன். பெண்ணியத்தின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அதுக்கு திமுக என்ன சொல்ல போகுது? அப்போ பெண்ணியத்தை இவ்வளவு சிறுமைப்படுத்தி பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேனா எழுதுதுன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய வக்ர புத்தி இருக்குது? நீங்களாம் முன்னாள் மத்திய அமைச்சர், நாண்டுகிட்டு சாகணும். திமுக காரன் மானம் உள்ளவர்களாக இருந்தால் செஞ்சிருப்பீங்க. உடனே இங்கே உள்ள கொலை போய் அங்கே தள்ளுதான். இவர் வச்ச தென்னை எத்தனை தென்னை வச்சிங்க? எங்கேருந்து எங்கே போய் பாஞ்சிருச்சு சொல்லுங்க.